ஓகே ஓகே ஓகே. ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வேலூர் காய்கறி வணிகர் சங்க தலைவர் LKND வாசு அவர்களே மற்றும் அந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர், ஒரு ஆத்மார்த்தமான உழைப்பிற்கு சொந்தக்காரராக அறியப்பட்டிருக்கிற என்னுடைய நண்பர் தசரதன் அவர்களே, மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்த சொந்தங்களே, மற்றும் மாவட்ட அனைத்து வணிகர் சங்க தலைவர் இரா ஞானவேல் அவர்களே, மற்றும் அந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, நேதாஜி மார்க்கெட் பல்பொருள் அங்காடி சங்க தலைவர் CKG வினோத் விஜயகுமார் அவர்களே, மற்றும் அந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, மாநகராட்சி வணிகர் சங்க தலைவர் மரியாதைக்குரிய பிச்சாண்டி அவர்களே, RSS பேர் இயக்கத்தினுடைய விபாக் சங்க சாலக்காக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நண்பர் ஜெகதீசன் அவர்களே, மற்றும் இந்த விழா ஏற்பாட்டாளராக இந்து புரணி கோட்ட பொறுப்பாளர் மகேஷ் அவர்களே, இந்த விழாவை தேனியை போல சுறுசுறுப்பாக ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய நண்பர் சுனில் அவர்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதலில் இந்த வீரம் விளைந்த வீரத்திற்கு பெயர் போன வேலூர் மண்ணில் பராக்கிரமத்திற்கு பெயர் போன நேதாஜியினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத தேசம் முழுவதும் சுதந்திரத்திற்கான ஒரு வித்து எங்கிருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் தான். எல்லா நிகழ்வுகளும் முதல் இந்திய விடுதலை போர் என்று வர்ணிக்கப்படுகிற நிகழ்வு 1857 நடைபெற்ற சிப்பாய் கழகம். ஆனால் அதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக 1806 இங்கு வேலூர் சிப்பாய் கழகம் என்பதுதான் பாரத தேசத்தின் விடுதலைக்கான முதல் வித்தாக இருந்தது. நம்முடைய மார்க்கெட் தலைவர் பேசும்போது அருமையா ஒரு விஷயம் சொன்னார். நான் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா கேட்டேன். இந்திய தேசத்தினுடைய சுதந்திரத்திற்கு பிறகு இந்த மார்க்கெட்டிற்கு பெரும்புகழ் கொண்ட நம்முடைய பெருந்தலைவர் நேதாஜி அவருடைய பெயர் வைக்கப்படவில்லை. அதற்கு முன்பாக 1945 ஆண்டிலேயே இங்க இருக்கிற வியாபாரிகளால் சேர்ந்து நேதாஜி அவர்களுடைய பெயர் வைக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால், இங்கு இருந்த வியாபாரிகள் எவ்வளவு தேசப்பற்றோடு, எவ்வளவு விழிப்புணர்வோடு இந்த தேசத்தினுடைய சுதந்திர போராட்ட வரலாற்றை அன்றே அறிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 1945 என்பது வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு வருடம். அந்த வருடத்தில் நேதாஜி மார்க்கெட்டிற்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களது பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அப்பொழுது இருந்த வியாபாரிகள் அந்த வரலாற்றை அந்த அளவிற்கு புரிந்து கொண்டிருக்கிறார். என்ன சார் முக்கியமான வருஷம் 1945? 1945 இந்திய தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்திருக்க வேண்டும். ஆனா நமக்கு சுதந்திரம் கிடைச்சது 1947. 1945 நம்முடைய தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்திருந்தது என்று சொன்னால், இன்னைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசாக பாரத தேசம் தான் இன்றைக்கே இருந்திருக்கும். 1947 நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் பொழுது இந்திய ரூபாயின் மதிப்பும் அமெரிக்க டாலரின் மதிப்பும் ஒன்று. அப்படி பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த தேசமாக இருந்த நம்முடைய தேசம், அதற்கு பிறகு பொருளாதாரத்தில் நாம் பின்னடைந்ததற்கு காரணம் 1947 சுதந்திரம் கிடைக்கும். 1945 சுதந்திரம் கிடைத்திருக்கும் என்று சொன்னால் ஏன்? அப்போ கிடைத்திருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கிறது என்று சொன்னேன் என்று சொன்னால் ஏன்?
இந்திய தேசிய படை, இந்தியன் நேஷனல் ஆர்மி என்று உலகத்தின் பல மூலைகளில் இருந்து இந்தியர்களை திரட்டி, ஒரு பெரும் படையை திரட்டி இங்கு நம்மை ஏகாதிபத்தியத்தில் அடிமைப்படுத்தி ஆட்சி செய்து கொண்டிருந்த வெள்ளைக்காரனை விரட்டி அடிப்பதற்காக அந்த பெரும்படையை திரட்டி கொண்டு வந்த வீர பெருமகன் நேதாஜி அவர்களுடைய முயற்சி வெற்றி பெற்றிருந்தது என்று சொன்னார். 1945 நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. வெற்றி என்பது நம்முடைய பராக்கிரமத்திற்கு கிடைத்த வெற்றியாக இருந்திருக்கும், நம்முடைய வீரத்திற்கு கிடைத்த வெற்றியாக இருந்திருக்கும். வெள்ளைக்காரன் நம்மளை பார்த்து அடிவயிறு கலங்கி போன வருடம் 1945. அப்ப பயந்ததுனாலதான் 2 வருஷம் கழிச்சு சூத்திரம் கொடுத்து படிப்போம். இதுக்கு மேல இந்திய தேசத்தை நம்மால ஆள முடியாது. பெரும் படையை திரட்டி கொண்டு நேதாஜி அவர்கள் வந்தார், வெற்றியும் பெற்றார். இதுதான் வரலாற்று உண்மை. அந்தமான் பகுதியை கைப்பற்றி அங்கு நம்முடைய தேசத்தினுடைய முதல் சுதந்திர கொடியை பறக்க விட்டவர் நேதாஜி அவர் 1945. அந்த பகுதியில் இருந்த வெள்ளைக்காரர்களை ஓட விட்டுட்டு அங்க அந்த பகுதியை முதல்ல கைப்பற்றார். அந்த படைகள் இந்திய தேசம் முழுவதும் முன்னேறி வந்து கொண்டே இருக்கிறது. 2ஆம் உலக போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஹிட்லர் நமக்கு ஆதரவு, நேதாஜிக்கு ஆதரவு. அந்த பக்கம் ஒரு புறம் சிங்கப்பூர்ல இருந்து நமக்கு ஆதரவு. இதுல ஒரு மிக குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம், நேதாஜி படையில் பெருந்திரளாக இருந்தவர்கள் நம்முடைய தமிழர்கள். சிங்கப்பூர்ல இருந்து பெரும்படை தமிழர்கள், தமிழகத்திலிருந்து பெரும்படை நம்முடைய முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும்படை நேதாஜியினுடைய கரங்களை வலு சேர்த்தது. இந்த படையெல்லாம் சேர்ந்து இந்திய தேசத்தில் வெள்ளைக்காரர்களை ஓட விட்டு அந்த தருணம் நம்முடைய வரலாற்றில் ஒரே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. சும்மா இல்லாம ஜப்பான்காரன் என்ன பண்ணிட்டான்னா அமெரிக்காவுடைய பேல் ஹார்பர்ல போய் ஒரு குண்டை போடுறான். அமெரிக்கா அதுவரை 2ஆம் உலக போர்ல கலந்து கொள்ளவில்லை. இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் 2 பிரிவாக பிரிந்து ஒரு 4 வருடங்களாக அந்த உலக போர் நடந்து கொண்டிருக்கிறது. பேல் ஹார்பர்ல போய் வெள்ளைக்காரன் அந்த குண்டை போடுறான் பாருங்க. அமெரிக்கா உள்ளவர், அமெரிக்கா உள்ள வந்து ஜப்பான் மேல லிட்டில் பாய்னு ஒரு அணுகுண்டு ஹிரோஷிமா நாகசாகில போடும் பொழுது 2ஆம் உலக போர் முடிவுக்கு வந்தது. நமக்கு ஆதரவளித்த பல நாடுகள் இந்திய தேசிய படைக்கு, நேதாஜி அவர்களுடைய தேசிய படைக்கு ஆதரவளித்த பல நாடுகள் பின்வாங்கிவிட்டது. ஜப்பான் தோல்வி அடைந்து விட்டது. ஜப்பான் கூட இருந்த அனைத்து நாடுகளும் தோல்வி அடைந்து விட்டது, சரணடைந்து விட்டது. இந்த படைகள் திரும்ப பெறப்பட்டன. அந்த நாள் நம்முடைய வரலாறு மாறி போச்சு. அப்பொழுது நம்முடைய தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்திருந்தது என்று சொன்னால் பாகிஸ்தான் நம்மை விட்டு பிரிந்திருக்காது, சீனா நம்மிடம் வாலாட்டி இருக்க முடியாது. இன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதார தேசமாக, மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தேசமாக இப்பொழுது நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் 1945 நாம் மாறி இருப்போம். அந்த வரலாற்று வாய்ப்பை நாம் இழந்து விட்டோம். ஆனா நாம் எல்லாம் பெருமை கொள்ளக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இந்திய தேசிய சுதந்திர போர் என்று வர்ணிக்கப்படக்கூடிய 1857 சிப்பாய் கழகத்திற்கு முன்பாக இந்த வேலூர் மண்டான் சிப்பாய் கழகத்தை முதலில் நடத்தியது. சுதந்திர போராட்டத்திற்கான முதல் வித்தை இந்த மண் போட்டதுன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நம்முடைய நேதாஜி அவர்களுக்கு ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை சொன்னவர் ஒரு தமிழன், ஜெய்ஹிந்த் செண்பகராமன் பிள்ளை. ரெண்டு வருஷம் நேதாஜி அவர்கள் இல்ல, மறைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டாங்க, செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க வெள்ளக்காரன். 2 வருஷம் கழிச்சு ஆசாத் ஹிந்துன்னு சொல்லி ஒரு வானொலியை நேதாஜி அவர்கள் துவக்குகிறார். ஆசாத் ஹிந்த் அந்த வானொலியில அவர் பேசும் பொழுது ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை உச்சரிக்கிறார். அதை கேட்ட இந்திய மக்களுக்கு மயிர் கூச்சரிகிறது, ரத்தம் வெகுண்டொழுகிறது. சுதந்திர போராட்டத்திற்கான ஒரு மிகப்பெரிய விடியலாக இருந்தது. ஆனால் அந்த ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தை முதலில் பயன்படுத்தியவர் நேதாஜி அவர்களுக்கே சந்திப்பின் பொழுது அந்த வார்த்தையை சொன்னவர் நம்முடைய ஜெய்ஹிந்த் செண்பகராமன் அவர்கள். வரலாறு மறக்கடிக்கப்பட்டுவிட்டது.
இரண்டாம் உலக போர்ல தேசிய படையை, இந்திய தேசிய படையை கட்டி இந்திய சுதந்திரத்திற்கு வித்திட்ட நம்முடைய நேதாஜிக்கு முன்பாக